Tech Solutions. இன்னைக்கோட மார்க்கெட் க்ளோசிங் பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஈடி நவ் சேனல்ஸில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு சாட்டர்டே அன்னைக்கு நார்மல் ட்ரேடிங் இது எதுக்காக வந்து நாளைக்கு வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர்ஸ் வந்துருச்சுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நாளைக்கு ஓப்பன் பண்ணுறேன். மண்டே Jan 22 அன்னைக்கு மார்க்கெட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் ஹாலிடே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த செஷன்ல அண்டர் செஷன் 25 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நார்மலான பிரைமரி சைட்ல வந்து நாளைக்கு வந்து ட்ரேடிங் கண்டக்ட் பண்ணல. அதுக்கு பதிலாக டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்ல இருந்து ட்ரேடிங் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:15க்கு எண்ட் ஆகுறது 10 o'clock எண்ட் ஆகுது. செகண்ட் செஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11:30க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு 12:30க்கு முடியுது. கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் வந்து Jan 23 அன்னைக்கு ஓப்பன்ல இருக்காது. எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்து டியூஸ்டே அன்னைக்கு Jan 23 அன்னைக்கு செட்டில் பண்ணுவாங்க. ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே சொல்றாங்க, அதாவது பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சியில். அதனால 22 இருக்காது, அதுக்கு பதில் 23 அன்னைக்கு செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் லைவ் ட்ரேடிங் செஷன் அப்போ எல்லா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸுமே வந்து எந்த மாதிரி சப்ஜெக்டிவா இருக்குன்னா, அதனோட ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து 5% இருக்கும். செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் F&O செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்பர் அண்ட் லோவர் செக்யூரிட்டி லிமிட்ஸ் வந்து 5% கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டிஸ்க்கு வந்து 2% அப்பர் அண்ட் லோவர் சர்க்கியூட் இருக்கு. Moving on the next slide, Reserve Bank of India. Reserve Bank of India வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Jan 22 அன்னைக்கு மண்டே அன்னைக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட், மணி மார்க்கெட், ருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து ட்ரேட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து Jan 22 இன்னைக்கு பப்ளிக் ஹாலிடே வந்ததுனால இந்த அவுட்ஸ்டாண்டிங் செட்டில்மெண்ட் எல்லாமே Jan 22 இருக்க அவுட்ஸ்டாண்டிங் செட்டில்மெண்ட் எல்லாமே Jan 23 அன்னைக்கு செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Moving on the next slide, சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு 0.70% வந்து டவுன் ஆயிருக்காங்க. டவுன் ஆயிட்டு 71,683 அப்படின்ற லெவல்ல செட்டில் ஆயிருக்காங்க. சென்செக்ஸ் பேக்ல வந்து பாரதி ஏர்டெல், என்டிபிசி, டெக் மஹிந்திரா, M&M, டாடா ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட் அண்ட் டைட்டன் இவங்க எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸா இருந்திருக்காங்க. 2%லேருந்து 3.2% ரேஞ்சில் ரைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் வந்து யாரெல்லாம் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டஸ்இண்ட் பேங்க், கோட்டாக் பேங்க் அண்ட் HDFC பேங்க். இவங்க வந்து 0.8லேருந்து 3.2% ரேஞ்சில் வந்து கம்மியாயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், நிஃப்டி வந்து இன்னைக்கு 0.75% வந்து ஏறியிருக்காங்க. ஏறிட்டு 21,622 அப்படின்ற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. டாப் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா நிஃப்டியில பாரதி ஏர்டெல், என்டிபிசி, SBI லைஃப் இவங்க வந்து 2.55%லேருந்து 3.64% அப்படின்ற ரேஞ்சில் வந்து பர்சன்டேஜ் ரேஞ்சில் வந்து ஏறியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் வந்து டாப் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க், கோட்டாக் பேங்க், டிவிஸ் லேப்ஸ் அண்ட் அதானி போர்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து 0.14லேருந்து 3.22 அப்படின்ற ரேஞ்ச் பர்சன்டேஜில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days-ஆவே வந்துட்டு ஒரு நெகட்டிவ்ல தான் இருந்தது. இன்னைக்கு வந்து ஏறி இருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பிஎஸ்சி அண்ட் நிஃப்டியில் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆட்டோ அண்ட் மெட்டல்ஸ் செக்டர்ஸில். என்ன ரீசன்னாலனா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் குளோபல் கியூஸ் கிடைச்ச ரீசன்னால இன்னைக்கு வந்து பிஎஸ்சியில் ட்ரேட் ஆன 471 ஸ்டாக்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. 1334 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. 107 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இன்னைக்கு
4.05 lakh crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டு ஓவராலா எவ்வளோ இருக்கு இப்போ மார்க்கெட் கேப்னு பார்த்தா 373.54 lakh crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ப்ராடர் இண்டெக்ஸ். ப்ராடர் இண்டெக்ஸ்ல வந்து நிஃப்டி மிட் கேப் 100 வந்து 1.52% ஏறி இருக்காங்க. ஸ்மால் கேப் 100 வந்து 1.1% ஏறி இருக்காங்க. இந்தியா விக்ஸ் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் வந்து 1.37% ரெட்ல இருந்திருக்காங்க. ரெட்ல இருந்துட்டு 13.87 அப்படின்ற லெவல் இண்டெக்ஸ். இன்னைக்கு வந்து நிஃப்டி ஆட்டோ, எஃப்எம்சிஜி, மெட்டல், பிஎஸ்யூ பேங்க் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் எல்லாமே வந்து 1% ஈச் வந்து ஏறி இருக்காங்க. நிஃப்டி ஐடி வந்து 0.9% ஏறி இருக்காங்க. என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இதை லீட் பண்ணிருக்கு அப்படின்னா டெக் மஹிந்திரா அண்ட் டிசிஎஸ். மீடியா, பிரைவேட் பேங்க் அண்ட் பேங்க் எல்லாமே வந்து டவுன்ல இருந்திருக்காங்க. என்ன பெர்சன்டேஜ் ரேஞ்ச்லனா மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். இப்போ வந்து புனவாலா ஃபின்கார்ப் வந்து 2.76% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து 76% வந்து growth இருந்திருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஃபிட் ரைஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா பெட்டர் அசெட் குவாலிட்டி இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் இருந்தது அப்படின்னு சொன்ன ரீசன்னால. இந்தியா மார்ட் வந்து இன்னைக்கு 6.8% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன்னாலனா கம்பெனி என்ன வந்து போன இயரை கம்பேர் பண்றப்ப இந்த இயர் வந்து 21% ரைஸ் ஆகி 305 crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 77 crore வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னாலனா எம்ப்ளாயி காஸ்ட் வந்து லோவரா இருந்த ரீசன்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் வந்து 2.24% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னாலனா இந்த என்பிஎஃப்சி வந்து அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 34.2% வந்து growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோ ஆயிட்டு 79 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி வந்து இந்த growth-அ வந்து எப்படி கன்சிடர் பண்றாங்கன்னா அசைன்மெண்ட் இன்கம் அண்ட் லோவர் கிரெடிட் காஸ்ட் மூலியமா வந்து இவங்க growth ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட வியூவை சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 10.37% வந்து ஏறி இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா புரோக்கரேஜஸ் ஃபார்ம் வந்து கம்பெனியோட அவுட்லுக் ஃபியூச்சர் growth வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது ரீசன்னால எம்கே குளோபல் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அவங்களோட டார்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 750க்கு. இது வந்து நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து 22.8% வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. 96% வந்து இறங்கியிருக்காங்க. என்ன ரீசன்னா கம்பெனி வந்து அவங்களோட despite the company reported its fastest quarterly growth across 9 years. 9 yearsல விட இன்னைக்கு fastest growth இருந்திருக்கு. ரெவென்யூ வந்து 24.4% வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணப்ப ஏறிட்டு 5,633 crore வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட டாடா கம்யூனிகேஷன் ஷேர்ஸ் வந்து டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து 3.22% வந்து இறங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா கூடனா டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. அது அந்த ஃபெசிலிட்டி வந்து நோய்டால இருக்கு. அது வந்து ஒன் ஆஃப் த சப்சிடரி அப்படின்னு சொல்றாங்க டிக்ஸான் டெக்னாலஜிஸ்க்கு. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க வந்து 0.76% வந்து இறங்கியிருக்காங்க. ஏன் நம்மளுக்கே தெரியும் அவங்க குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 3 ட்ரேடிங் செஷன்ஸ் தான் இவங்க டவுன் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி டவுன் ஆகிட்டு இருந்தால் கூட வந்து ரேட்டிங் ஏஜென்சி சிஎல்எஸ்ஏ வந்து பை கால் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து கரண்ட் லெவல்ல இருந்து 34% ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மெட்ரோ பிராண்ட்ஸ் அவங்க வந்து 3.84% வந்து இறங்கியிருக்காங்க. என்ன ரீசன்னா அவங்களோட Q3 நம்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணது ரொம்ப வீக்கா இருந்தது அப்படின்னு சொன்னதுனால. நெட் ப்ராஃபிட் வந்து போன இயர்க்கு கம்பேர் பண்றப்ப 12.6% வந்து கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்மியாயிட்டு எந்த லெவல்ல இருந்திருக்குன்னா 98.78 crore இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷால் பை வந்து கம்பெனி வந்து 3.68% வந்து ஏறி இருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா கம்பெனி வந்து 87.26% ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்றதுக்கான பிளான் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னதுனால எந்த கம்பெனில வந்து அக்வயர் பண்ண போறாங்க அப்படின்னா பிகே ஹெல்த் கேர்ஸ்னோட சென்னார் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அக்வயர் பண்ண போறாங்க. எவ்வளோ ரேட்டுக்குன்னா
டிரான்சாக்ஷன் வேல்யூ எவ்வளோனா 102 crore. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஸ்ரீ மாருதி நந்தன் டியூப்ஸ். இவங்க வந்து இப்போதான் லிஸ்ட் ஆயிருக்காங்க. 46% ப்ரீமியம்ல லிஸ்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஐபிஓ வந்து லாஸ்ட் டைம்ல 47 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பிட்டு வந்து எப்போ ஓப்பன் ஆச்சுன்னா Jan 22, எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா Jan 16 அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பாலிகேப் இந்தியா வந்து 2% வந்து ரைஸ் ஆயிருக்காங்க இன்னைக்கு ஓப்பனிங் ட்ரேட்ல. என்ன ரீசன்னால அப்படின்னா அவங்களோட குவார்டர்லி ஏர்னிங்ஸை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து போன இயரை கம்பேர் பண்றப்ப இந்த இயர் வந்து 16% ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏறிட்டு வந்து 416.50. டெய்லி ரெவென்யூ வந்து 17% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆயிட்டு 4,340 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீசனுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ வந்து க்ரோத் ஆனதுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட வயர் அண்ட் கேபிள் பிஸ்னஸ்ல வந்து ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத் இருந்தது ஒரு ரீசன்னு சொல்றாங்க. அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து ஸ்லைட்டா வந்து ஸ்லைட்டா வந்து இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் குவார்டர்ல வந்து 13.1 இருந்தது. போன வருஷம் பீரியட்ல வந்து 13.6 இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலன்னா வந்து அவங்க நிறைய வந்து அட்வர்டைசிங் அண்ட் ப்ரமோஷனல்ல வந்து நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணதுனால ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ இந்த இயர் வந்து கம்மியாயிருக்கு. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் வந்து இன்னைக்கு 20% வந்து ஏறியிருக்காங்க. ஏறிட்டு ஃப்ரெஷ் 52 வீக் ஹையும் வந்து இன்னைக்கு டச் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா மல்டிபிள் பிளாக் டீல்ஸ் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணி கண்ட்ரோல் வந்து யாரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரீட்டைல் ஆர்ம் வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் வெஞ்சர்ஸ் லிமிடெட் வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 32% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டு 3,165 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் ரெவென்யூ வந்து 23% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆயிட்டு 83,000 crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நெட் ப்ராஃபிட்டும் கிராஸ் ரெவென்யூவும் ரைஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா எதுல இருந்து ரைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா அவங்களோட கிராசரி, ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்ல இருந்து அவங்களோட ரைஸ்னால கம்பெனி ரைஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து இன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு அவங்களோட Q3 நம்பர்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 24% வந்து ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் ஆயிட்டு 89.21 crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பைட் டிக்ளைன் இன் இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் வந்து டிக்ளைன் ஆயிருந்தா கூட அவங்களோட நெட் வந்து ரைஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்றாங்க. போன இயர் வந்து 6.4% வந்து ப்ராஃபிட் மார்ஜின் இருந்தது. இந்த இயர் வந்து 8.7% ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவர் யூட்டிலிட்டி CESC லிமிடெட் வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 10% வந்து இறங்கி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறங்கிட்டு 301 crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதனால இறங்குச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய எக்ஸ்பென்சஸ் இருந்ததுனால இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டர்ல அவங்களோட கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருந்ததுன்னா 336 crore இருந்ததுன்னு சொல்றாங்க. BSE ஃபைலிங் தான் வந்து இதனோட சோர்ஸ். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து 4.5 வந்து இன்டரிம் டிவிடெண்ட் பர் ஷேருக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. போர்டு வந்து இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து கேட்டகரியில இண்டிபெண்டன்ட் டைரக்டரா 5 years அர்ஜுன் குமார் அப்படின்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்பத்துல இருந்து எஃபெக்டிவா இருக்குன்னா Jan 19th இருந்து, விச் மீன்ஸ் இன்னையில இருந்து. நெக்ஸ்ட் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களோட Q3 ப்ராஃபிட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 11.6% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாயிட்டு 5,445 crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த ப்ராஃபிட் ரைஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, நெறைய வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியானது தான் அப்படின்னு சொல்றாங்க. கிராஸ் ரெவென்யூ வந்து 11.4% வந்து இந்த 3 மந்த்ஸ் எண்டட் டிசம்பர் 31ல ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நம்பர்ஸ்லனா 32,510 crore. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 11.2 மில்லியன் யூசர்ஸ் வந்து டிசம்பர் குவார்ட்டர்ல இருந்திருக்காங்க. டோட்டல் ஆஃப் 470.9 million அப்படின்னு சொல்றாங்க. Thank you so much for listening me. Have a great time.